ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா ஃபோர்த் ஃப்ளோர் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனுஷமா கட்டுறாங்களே. மூணாவது ஃப்ளோர்ல இருக்கு. நீ ஏன்டா நாலாவது ஃப்ளோர்ல போய் தானே? கதையெல்லாம் இருக்கு. நீங்களும் கூலாங்க தங்கி இருக்கேன்னு சொல்றீங்க. பேய் படம் தானே அது? பேய் படம் மாதிரி தான் கட்டுறாங்க. விஷயத்தை அம்மாவோட விஷயம் சம்பந்தப்படுத்த பாருங்க. இந்த இமேஜினேஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன் அந்த மாதிரி தான் இருக்குமோ? நம்ம என்ன ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோமா? என்ன பைத்தியம்னு சொல்றியா? இதை லூசிட் ட்ரீம்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் கனவுல பார்த்தது உங்க வாழ்க்கையில ரியலாகவும் நடக்கலாம். ஏதோ ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி மாதிரி போகுது. இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யார்? முதல்ல நீங்க காலி பண்ணிட்டு போங்க சார். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் பாஸ். யாரெல்லாம் இருக்கிறது பின்னாடி? ஆனா இவங்களாம் ஏன் உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும்? தேர் மஸ்ட் பி சம் ரீசன். ஒரு டிஃபரெண்டா கொண்டு வராங்க. ரூட் ஃபார் அவர் ஸ்லீப். இதுல எல்லாமே ஆக்சிடென்ட் சூசைட் போட்டிருக்கு. நான் பார்த்தது உண்மையா இருந்தா இது எல்லாமே மர்டர். ஃபோர்த் ஃப்ளோர் கம்மிங் சூன். ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது இது வந்து ஒரு பேய் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அது ஒரு கோஸ்ட் அந்த மாதிரி கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட்ல நிறைய படம் இது வரைக்கும் வந்துருச்சு. இருந்தாலும் வந்து இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸ்க்ரீன் பிளே தான் விஷயமே. அதாவது இந்த மாதிரி பேய் படங்கள் வந்து நிறைய வந்துருச்சு. ஸ்க்ரீன் பிளே வச்சுதான் இனிமேல் வந்து டிசைட் பண்ண முடியும். இது வந்து இப்படி இருக்கு, இதை வச்சு நல்லா இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்லிட முடியாது. ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் படம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த படம் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்றத அது ஒரு ப்ரெடிக்ஷனா கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த படத்துல வந்து ஹீரோவா ஆரி அர்ஜுனன் சார் தான் நடிச்சிருக்காரு. சரி, ஓகே. இந்த கதையோட ஸ்டார்டிங் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் வந்து வாங்குறாரா இல்லாட்டி ரெண்டலுக்கு போறாரான்னு தெரியல. அவரோட பிளாட் வந்து 3rd ஃப்ளோர்ல இருக்கு. ஆனா வந்து அவர் மறந்து 4th ஃப்ளோர் போயிடுறாரு. ஓகேங்களா? அங்க வந்து ஒரு தூசியா குப்பையா இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து அவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் நின்றுகிட்டு இருக்கும்போது அப்பதான் தெரியுது அவருக்கு வந்து கொடுத்த பிளாட் வந்து 3rd ஃப்ளோர், 4th ஃப்ளோர் கிடையாது. அதனால வந்து அவர் மறுபடியும் அங்க போயிடுறாரு. ஆனா வந்து அங்க அவர் அந்த 4th ஃப்ளோர்ல வந்து ஏதோ ஒரு அமானுஷமான இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தனால அவருக்கு வந்து அது வந்து வந்துருது. அதாவது இப்போ வந்து நிறைய பேய் படம் பார்த்துருப்போம்ல, ஒரு இடத்துல பேய் இதா இருக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோடனே ஹீரோக்கு வந்து அந்த பேய் பிடிச்சிடும். அந்த மாதிரி வந்து அவருக்கு ஏதோ ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இறந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அவரோட கண்ணுக்கு தெரியறாங்க, உயிரோட இருக்கிற மாதிரியே தெரியறாங்க. ஆனா மத்தவங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறாங்க. சோ அதனால வந்து இவர் சொல்றதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படி வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவரும் ஆரம்பத்துல பயந்துகிட்டு இருக்காரு. அதாவது எப்படி வந்து இறந்தவங்க எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்கன்ற மாதிரி பயப்படுறாரு. ஆனா போக போக தெரியுது அவங்க எல்லாம் வந்து யாருன்னு, எதனால நமக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எல்லாம் ஆல்ரெடி இறந்தவங்க அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இறந்ததே ஒரு மர்மமான விஷயமா தான் இருக்கு. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, ஆனா வந்து இறந்தவங்க பூராமே வந்து ஆக்சிடென்டா இருந்திருக்காங்க, இல்லாட்டி வேற ஒரு பிரச்சனையால இருந்திருக்காங்கன்ற மாதிரி தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனா வந்து அது உண்மையா இல்லையான்னு ஹீரோ வந்து தேடி போறாரு. அப்படி பார்க்கும்போது வந்து அது உண்மை கிடையாது. யாரோ வந்து அவங்க எல்லாம் கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா வந்து ஆக்சிடென்ட் அந்த மாதிரி வந்து அவங்க சாவை வந்து மாத்திருக்காங்க, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதை ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்கள வந்து உண்மையிலேயே வந்து யார் கொண்டாங்கன்றத கண்டுபிடிக்கிறாருன்றதுதான் படத்தோட கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் படத்துல வருமானு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து இது என்னோட ப்ரெடிக்ஷன், இது என்னோட கெஸ் தான். ஓகேங்களா? படத்துல வேற மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. கமிங் சூன் தான் போட்டிருக்காங்க. படம் சீக்கிரமா வந்துடும் நினைக்கிறேன். படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.